ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த லீயை கூட்டிகிட்டு வந்து அவன் இழந்த பணம் எல்லாத்தையுமே அவனுக்கு மறுபடியும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி அவனை ஏமாற்றிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவனும் பயங்கரமாக கத்திருப்பான், ஒழுங்காக என் பணம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்டும் போது அவனுடைய வருங்கால மனைவியும் பார்த்தீங்கன்னா இப்போ லீக்கிட்டே போய் சண்டை போட்டுட்டு இருக்கா, யாரோட சட்டையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ வந்து லீக்கிட்டே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். சரி ஓகே, நான் வந்து உன் பணம் எல்லாத்தையுமே உன் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறான். பார்த்தா அது இந்த லீயோடைய பொண்ணு நம்பரு. டேய், எதுக்காக என் பொண்ணோட அக்கௌண்ட் நம்பர் நீ சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணம் எல்லாத்தையுமே போடுவேன். ஸோ அந்த 300 கோடியையும் பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றி விட்டுட்டு இது அப்படியே போய் காங்கு கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உனக்கு கொலை பண்ணிடுவான். நீ அவனுடைய பணத்தை உன் பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு ஏதோ பணத்தை இழந்த மாதிரி இவ்வளோ நாளாக நாடகம் ஆடிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயம் வந்துடுது. என்னடா பண்ணுறது, இப்போ நம்மளால பணத்தையும் திரும்ப வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பாங் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறாரு. என்னடா பார்க்குற, நீ இது வரைக்கும் பண்ண இல்லீகலான வேலை எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரூஃபோட தான் வந்திருக்கோம். நாங்கள் தான் ஃபேக்காக அந்த ஏஜென்சியை ரெடி பண்ணி உங்ககிட்ட அந்த 300 கோடி ரூபாயும் ஆட்டையை போட்டோம் அப்படின்ற விஷயத்த நீ காங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டு சொன்னின்னு வச்சுக்கோங்க, நீ பண்ண ஏமாத்து வேலை எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரூஃபோட போய் அப்படியே நியூஸ் சேனலில் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் உன்னை வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவனுக்கு பயமாயிருது. இதுக்கப்புறம் நம்ம இந்த பேச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆயிடுறான். ஸோ இப்போ நம்ம பாங்கும் ஹீரோவோட பக்கம் தான் போல, அதனால தான் அவருக்கும் இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஹீரோவுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இங்கே வந்திருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் ஹீரோவோட முன்னாள் மனைவி அவனும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த இடத்துக்கு பணம்லாம் எடுத்துகிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட முன்னாள் மனைவி தான். நம்ம ஹீரோ தான் அந்த ஹெல்ப் கேட்டிருப்பான் போல, ஆனால் பதிலுக்கு அவளும் கேட்டு இருந்திருக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் சொன்னதையும் நீ பண்ணணும், உன் வீட்டுக்கு என்ன டின்னருக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அவளை டின்னருக்கு கூப்பிட்டு வருவான். அவள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருக்கா. ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, யார் இந்த பொண்ணு, ஒரு மாதிரி தினுசா இருக்கா, அழகாவும் இருக்கா, போயும் இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோடய அந்த பொண்ணுகிட்ட நல்லா சிரிச்சு பேசுகிறாங்க. சாப்பாடும் வேணுமான்னு கேட்டு எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டே வெளியே நடந்து போவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அவள் திடீர்னு ரொம்ப அழகாலாம் தெரியுறா. இதுக்கு முன்னாடி கூட இவ இந்த அளவுக்கு அழகா இல்லை, ஆனால் இப்போ என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவள் கேட்குறா, நான் உனக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தெரியுறேன், நல்லவளா தெரியுறனா இல்லை கெட்டவளா தெரியுறனா அப்படின் போது நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. எதிர்காலத்தில் நம்ம ஹீரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காங்கு நம்ம ஹீரோ மேலே பழியை தூக்கி போட்டு அவனை உள்ள தள்ளும் போது அதுக்கு சாட்சி சொல்றதுக்காக அவனுடைய ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் அவள் கெட்டவளா தெரிஞ்சிருப்பா, ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லவ மாதிரி தெரியுறா. ரெண்டுல எது உண்மைன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது அவளும் நீ இப்போ சொல்ல வேணாம், போக போக நீயே கண்டுபிடிச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வண்டியில் ஏறி போயிடுறா. கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மறுபடியும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கான். இது என்னதுரா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்க, இங்கே பாரு, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ பயந்துராத, அவன் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ஏமாற்றி இல்லீகலாக நிறைய பணம்லாம் சம்பாதிச்சிருக்கான்ல, அதில் பாதி பணம், பாதின்னு கூட சொல்ல முடியாது, முக்காவாசி பணத்தை அவன் வேற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கான். அதாவது இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அவங்களுடைய கருப்பு பணத்தை பதிக்க வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான் இது அப்படின்னு சொல்கிறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த கந்தசாமி படத்தில் ஃபாரின்ல ஏதோ ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கருப்பு பணத்தெல்லாம் மறைச்சு வைக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் ஆட்டையை போட்டு தான் நினச்ச பணத்தை விட அந்த கருப்பு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் தான் அதிகமான பணம் இருக்குது, கிட்டத்தட்ட 10,000 கோடி. ஸோ இந்த மாதிரியான அந்த கருப்பு பணத்தை ஒழிச்சு வைக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காங் இருக்கான்ல, அவனும் அந்த பென்ட்ரைவில் பார்த்துருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ சொல்லி இதுக்கப்புறம் அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனால் தப்பிக்க முடியாது, நீ தைரியமாக போய் விசாரி, அவன் அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பயப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது இதே நேரத்தில் அந்த எஸ் குரூப்போட ஓனர் இருக்கார்ல, அவருடைய பையனை இப்போ எமர்ஜென்சி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம காங்கு கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான், என் பையனை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு அவன் அரெஸ்ட் ஆகட்டும், விசாரணைக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவனை விசாரிச்சுட்டு இருப்பா, என்ன இந்த பணத்தை ஆட்டை போட்டதெல்லாம் உங்கள் கேங்குக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு நினைக்கிறேன், இப்போ ஏதோ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏமாற்றி பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்க போல இல்லீகலா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அதான் நமக்கு பழக்கப்பட்டதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் ரொம்பவே தெனாவிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது, ஜெயிலுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருப்பான், பணம் கொடுத்துட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கருப்பு பணத்தெல்லாம் மறைய வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க போல, அதில் எத்தனை கோடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு அப்படியே ஃபேஸே மாறுது, அந்த அக்கௌண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது வரைக்கும் நீ வந்துட்டு போன மாதிரி ஈஸியாக இந்த டைம்லாம் போக முடியாது, கண்டிப்பாக இந்த டைம் நீ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, கண்டிப்பாக இந்த டைம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ சில விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் எதிர்காலத்துல இருந்தானே வந்திருக்கான், ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அந்த இடத்துல இந்த எஸ் குரூப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அந்த எஸ் குரூப் ஓனர் பையன் இந்த ஸ்டாக்ஸில் நிறைய பணத்தை இல்லீகலாக ஏமாற்றி சேர்த்ததுக்காக அவனை வந்து கைது பண்ணியிருப்பாங்க, ஏன்னா எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ வேற வழியே இல்லாமல் அவனும் ஒரு
5 வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த டைமில் அந்த கருப்பு பணத்தை பற்றின விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிய வரல. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து அந்த எஸ் குரூப்போட ஓனர் அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பணத்தை தனியாக பதுக்கி வைக்கிறதுக்காகவே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் அவர் பையன் வச்சிருக்கிறத விட அவர்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை பற்றின விஷயமெல்லாம் போலீஸ்க்கு தெரிய வரக்கூடாது, அதுக்கு நம்ம பையன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமே ஃபஸ்ட்டு தெரிய வந்து அவனை ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. அவன் ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்தால் தப்பு கிடையாது, ஏன்னா நான் மாட்டிக்கிட்டேன்னா என் பையன் வச்சிருக்கிறத விட நான் வச்சிருக்கக்கூடிய மொத்த கருப்பு பணமும் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே விஷயத்தை தான் அவர் இப்பயும் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம காங்கை பார்க்கறதுக்காக அந்த எஸ் குரூப்போட ஓனர் வந்திருப்பான். வந்துட்டு இந்த மாதிரி என் பையனை நீ காப்பாத்து, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார் நான் மேல் இடத்துலலாம் பேசிக்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த 10,000 கோடி அப்படின்ற அமௌண்ட்டை தான் இந்த எஸ் குரூப்போட ஓனர் அவருடைய கருப்பு பணத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு. டேய் எப்படி உனக்கு கரெக்டாக தெரியும் என்கிட்ட இவ்வளோ கருப்பு பணம் இருக்குது அப்படின்றது அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சியில் கேட்குறாரு. ஸோ நம்ம காங்குக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி அந்த ஹவாங்க கிட்ட இருந்து ஹீரோ மூலமாக ஒரு பென்ட்ரைவை வாங்கியிருப்பாரு. அதில் கூட இந்த பெரிய பெரிய ஆட்களுடைய கருப்பு பண லிஸ்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் தான் வந்து பார்த்துருப்பாரு. இப்போ அதை வச்சு தான் டிமாண்டும் பண்ணுறான். உன் கருப்பு பணத்தெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன் பையனை நான் காப்பாற்றுறேன், இல்லை அப்படின்னா உன் பையனை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவருக்கு பயங்கரமான காண்டாகுது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீ ஒரு நாள் அனுபவிப்படா. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட பணம்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்குறல்ல, என் பையனை காப்பாற்றாம கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் பேசுகிறான். ஸோ இவ்வளோ பேசுகிறவன் இவனே பார்த்தீங்கன்னா பணம் தான் இருக்கான். ஏன்னா அதுக்காக தான் அவனுடைய பையனையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம், அவன் ஜெயிலுக்கு போனால் போட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் இந்த எஸ் குரூப்போட ஓனர் வீட்டுக்கு போவார். அந்த இடத்துல விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய பையன் வந்து உட்காருவான். அப்பா நான் பண்ண நிறைய விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, கண்டிப்பாக இந்த டைம் எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது, தயவு செஞ்சு எப்படியாவது மேல் இடத்துல பணம் கொடுத்து என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, டேய் இந்த நேரத்தில் மேல் இடத்துல நான் பணம்லாம் கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணம் பற்றின விஷயமும் வெளியே தெரிய வந்துடும்டா, ஸோ என்னால் அதை பண்ண முடியாது, அதனால அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு வருஷம் மட்டும் ஜெயிலில் இருந்துட்டு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக அவனுக்கு இப்போ அவன் அப்பா மேலே கோவம் வரதை விட இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நாளாக இவனை பழி வாங்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பா. அதனாலேயே நம்ம ஹீரோயின் தான் இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இவனை வசமாக மாட்டியும் விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். பட் ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கான் அப்படின்றது இவனுக்கு தெரியல. இந்த இதில் இவன் இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் எதனால் இவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோட அப்பா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எஸ் குரூப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஹீரோவோட அப்பா மாதிரியே எதிர்த்து நிற்கும் போது அவருக்கு அடிபட்டிருக்கும். அதனால தான் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம். பட் அது உண்மை இல்லை. நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த எஸ் குரூப்புக்கு தான் வேலையே பார்த்துருக்காரு. ஆனால் இந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் அவனுக்கு வேண்டிய வேலை எல்லாத்தையுமே இவர்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை போட்டு கொடுமை பண்ணியிருப்பான். பயங்கரமான கொடுமை பண்ணியிருப்பான். கையை காலை உடைக்கிறது, மண்டையை உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவருக்கு பணத்தையும் கொடுத்துருப்பான். கடைசியாக அவரை போட்டு அடிச்சது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல அவருக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக. அதுக்கப்புறமேட்டு தான் அவரால் நடக்க முடியாமல் அப்படியே படுத்த படுக்கையாக ஆயிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே இப்போ அவன் யோசிச்சு பார்த்துட்டு எங்கேயோ பார்த்தீங்கன்னா காரில் கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த பார்க்கு, அந்த ரிப்போர்ட்டர் லேடி, ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த டோலு, இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போதைக்கு அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் இருக்கான்ல அவன் பண்ண இல்லீகலான வேலைகள் மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அவன் எப்படி சொத்தெல்லாம் சேர்த்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த கருப்பு பணத்தை ஒளிய வச்சுக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பான்ல அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இப்போ தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அவனுடைய அப்பா அந்த எஸ் குரூப்போட ஓனர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிற அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 10,000 கோடியை வந்து பதுக்கி வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து மெயின் கல்பிரிட்டு. நம்ம அவரையும் சேர்த்து எப்படியாவது இதில் மாட்டி விடணும், அவருக்கு எதிரான எவிடன்ஸையும் நம்ம எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை கேட்டுட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது அவ்வளோ அமௌண்ட் இருக்குதா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எஸ் குரூப் அப்படின்றது வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, மக்களுடைய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய பணத்தை வந்து அவங்க ஆட்டையை போடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க பண்ணியும் இப்போ வரைக்கும் ஏன் போலீஸில் மாட்டாமல் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி தலைவர் தான் இருக்காரு. இவ்வளோ காசு அடிக்கிறவனுங்க தலைவருக்கு கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் கொடுக்காம இருப்பானுங்க. அதனால தான் தலைவர் இவங்க எல்லாருமே சேஃபாக பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி தலைவரே இருக்காரு அப்படின்னு தெரியும் போது உங்களுக்குலாம் லைட்டாக பயமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம எதிர்க்க போகிற ஆட்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். இதில் உங்கள் யாருக்காவது பயம் இருந்துச்சுன்னா இப்பயே போயிருங்க, இல்லைனா எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களை பார்த்தா எப்படி இருக்கு, இவங்களை அழிக்கிறதுக்காக தான் நாங்களே உங்க கூட சேர்ந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தலைவர் இருக்காரு அப்படின்றதுக்காக நாங்கள் பாதிலே விட்டுட்டு போயிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பார்க்கு, அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் லேடி, டோலு, ஹீரோயின் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி நாங்கள் எப்பயுமே உன் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி என்னோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி எஸ் குரூப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் அந்த எஸ் குரூப் ஆளுங்க என் அப்பா மேலேயே ஃபேக்காக பழி போட்டு அவரை உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கலவரத்தை அவர் தான் தூண்டி விட்டாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறான். நம்ம காங் கொடுத்தான்ல அந்த டாக்குமெண்ட் தான் அது எல்லாமே. ஸோ அன்னைக்கு ஹீரோயினோட அப்பாவை அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் அடிச்சு கொடுமைப்படுத்தி ஃபேக்காக வாக்குமூலம் வாங்கியிருப்பான். அந்த டைமில் அந்த லெட்டர் எழுதும்போது பக்கத்தில் கூட நம்ம காங் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண வேலைக்காக அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ அந்த ரீசனுக்கு தான் பணம் கொடுத்துருப்பான். பட் அவர் படுத்த படுக்கையாக இருந்திருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, அன்னைக்கு உன் அப்பாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தது என்னோட அப்பா தான், என்னை மன்னிச்சிரு. ஆனால் என் அப்பா அதை ஒன்றும் வேணும்னு பண்ண கிடையாது, எங்கள் குடும்ப கஷ்டம் அப்படி. அதுவும் இல்லாமல் அவர் அதை ஒத்துக்கலைன்னா கூட அவரை போட்டு பயங்கரமாக கொடுமை பண்ணுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக என் அப்பா அடிக்கடி போயிட்டு அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு அந்த மாதிரி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வருவார். அப்போ அந்த தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கும் போது என் அப்பாவை எனக்கு பிடிக்காது. ஆனால் வளர வளர தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு, எனக்காக தான் என் அப்பா இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு என்னோட மொத்த கோவமும் அந்த எஸ் குரூப்புக்கு எதிராக திரும்பிச்சு. அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அந்த எஸ் குரூப்பை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் அப்போ தான் புரிய வருது, ஓ நம்ம அப்பாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தது இவளுடைய அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி பேசுகிறான், நீ இதை பற்றியும் கவலைப்படாத, 2 பேரும் சேர்ந்து அவங்கள முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது அவருடைய சொந்த ஃபவுண்டேஷன் கிடையாது, பட் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இது எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அப்படின்னா, இப்போ இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடியாமல் இருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்க முடியாமல், இல்லைனா அவங்களுக்கு உடம்பே முடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு யாருக்காவது பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பணம் கொடுப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பணம் வரும் அப்படின்னா மக்கள் கொடுக்குற காசு தான். ஸோ அவங்களோட பணத்தை எடுத்து அவங்களுக்கே மறுபடியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. அதுக்கு தான் இவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்துட்டு அவர் சம்பாரிச்ச நிறைய பணத்தை வந்து இந்த ஃபவுண்டேஷனில் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஓனராக இருக்கக்கூடிய ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விடுறான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவன் உடனே வந்து தலைவருக்கு கால் பண்ணி, என்னடா பணம்லாம் மக்கள் நிறைய பேர் போடுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, தலைவரே அதெல்லாம் நிறைய பேர் போடுறாங்க, அதுலேயும் ஒரு வயசான கிழமை வந்து இப்போ பணம் கொடுத்துட்டு போனான், அவன் மூலமாகவே நமக்கு இன்னும் நிறைய சிம்பத்தி கிரியேட் ஆகும், வயசானவரே போடுறாங்க நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மக்கள் நமக்கு பணம் போடுவாங்க, அந்த பணத்தில் கொஞ்சம் மட்டும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காட்டிட்டு மிச்ச பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுடலாம் தலைவரே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் இந்த நாயங்களோட பிளான் என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த தலைவருடைய தான் போல, பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஒரு ஓனர் மாதிரி காட்டிக்கிட்டு மக்கள் இதில் போடக்கூடிய பணம் எல்லாத்தையுமே இவங்க ஆட்டை போட்டுட்டு கொஞ்சம் பணத்தை மட்டும் மறுபடியும் மக்களுக்கே செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காட்ட போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த தலைவர் இவன் மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காரு போல. கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவுடைய பேரண்ட்ஸ் அந்த இரும்பு கடை இருக்கும்ல அதை காட்டுறாங்க. அங்கே வழக்கமாக ஒரு பாட்டி வருவாங்கல்ல, அதான் அவங்களுடைய பேத்தி கூட யாங்குன்னு நான் சொல்லியிருப்பேன், அந்த பாட்டி தான் இவங்க. அவங்களும் நியூஸ்லலாம் பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி தலைவர் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு போல, நான் கடைசி காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாத்தையுமே அதில் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஐயோ பாட்டி நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரும்பெல்லாம் போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக போயிட்டு பணம் போடுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை என் பேத்தி மாதிரியே இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தங்களுக்கு கூட அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக காசு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் போடுற பணத்தையும் அந்த தலைவர் ஆட்டையை போட்டு வாழ்க்கையில் அப்படி என்னதான் பண்ண போகிறான் அப்படின்றது தான் தெரியல. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனுடைய பேரண்ட்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஏன்டா அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாலே அவள் மறுபடியும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மூலமாகவே ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுடைய அம்மா அப்பா இப்பயே நமக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், சும்மா தான் வந்தா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பேச்சு வாக்கில் நம்ம ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கடைக்கு ரெகுலராக ஒரு பாட்டி வருவாங்கல்ல, அந்த ஜங்குடைய பாட்டி, அவங்களும் இந்த மாதிரி தலைவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனில் காசு போட்டதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இல்லை அதில் அவங்கள போட வேணாம்னு சொல்லுங்கள், அதே மாதிரி நீங்களும் போடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டா என்னாச்சு, இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால எதுக்கு போயிட்டு அவங்களுடைய பணத்தெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏன் நான் போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா நான் ஆல்ரெடி அதில் பணம் போட்டுட்ருக்கேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மலிப்பிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணதே அந்த தலைவர் வந்து பணத்தை அடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஆளு எதிர்காலத்திலிருந்து தான் வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுது, மக்களுடைய பணத்தெல்லாம் பாதி ஆட்டையை போடுது அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கும் அந்த டைமில். அப்போ போலீஸ்காரங்க தலைவர் கைது பண்ணாமல் நம்ம தலைவர் உஷாரா அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தனை ஏற்பாடு பண்ணியிருப்பார்ல, அவனை தான் கைது பண்ணி கூட்டு போவாங்க. ஸோ அதுலேயும் தலைவர் மாட்டிருக்க மாட்டார், ஆனால் இந்த தடவை தலைவரை சேர்த்து மாட்டி விடணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான்.
நைட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கேங்கா ஃபார்ம் பண்றாங்க. அங்க நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த மாரி தலைவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கார்ல, அதுக்கான மெயின் ரீசனே அந்த பணத்த எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக தான். பட் இருந்தாலும் இப்ப நம்ம இந்த உண்மைய நிரூபிச்சா கூட தலைவர் இதுல மாட்ட மாட்டாரு. ஏன்னா அவரு அதுக்கு ஓனரா வேற ஒருத்தன போட்டிருப்பாரு. ஸோ நம்ம இதுல தலைவரையும் சேர்த்து மாட்டி விடணும். அதுக்கான எவிடன்ஸை சீக்கிரமா புரட்டணும். அதுவும் இல்லாம ஹீரோயின்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் கேட்கறான். நீ அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனை விசாரிக்கும்போது அவன் உன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்போது, இல்ல நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப கோவப்பட்டான். கண்டிப்பா அடுத்த விசாரணையில அவனை கைது பண்ணுவாங்க அப்படின்றது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது உன் மேல ரொம்ப கோவப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஸோ அது மூலமாக ஹீரோவுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் ஆளை அனுப்பி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இன்னொன்று சொல்லியிருப்பான். கண்டிப்பாக நம்ம தலைவரை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கூட அவருடைய இடத்துக்கு இந்த காங் எப்படியாவது வர பார்ப்பான். இப்போ தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ல இருந்தே அவன் இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னா, தலைவராகவே மாறிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால காங்கை எக்காரணத்து கொண்டும் தலைவராக ஆக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாதுகாப்பாக கீழே கார்ல நம்ம பார்க் வந்து தூங்கிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோயின் கீழே வந்து பார்க்கும்போது பார்க் எதுக்காக இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுறா. டே என்ன பாதுகாக்கவா, நீ நேற்று நைட்ல இருந்து இங்கே தூங்கிட்டு இருந்த, போடா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல இதை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேகை கொடுக்குறான். அதில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு கன் கொடுத்துருப்பாங்க. லைசன்ஸ் இருக்கக்கூடிய கன் தான் போல. ஸோ அதை வந்து பார்க்கும்போது இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம், கம்மனிங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மட்டும் நீ இது வாங்கலைன்னா நான் அவன் கூடவே வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவளும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய அவளுடைய கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க்லாம் போட்டு வந்துட்டு ஒரு கத்தி வச்சு அவளுடைய கழுத்தை அறுக்கிறதுக்காக அப்படியே போயிட்டு இருப்பான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் ஏற்பாடு பண்ண ஆளாக தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் ஹீரோயினை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அப்படியே வேகமாக இங்கே வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எஸ் குரூப்போட ஓனர் அவனுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, கண்டிப்பாக நீ தான் இந்த கேஸை எடுப்ப அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நீ எதுக்கும் கொஞ்சம் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கார்டு இருக்கு, நீ இதுலேருந்து எவ்வளோ வேணா பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு கார்டில் இருந்துலாம் பணம் வேணாம், ட்ராக் பண்ணிடுவாங்க, நீங்கள் கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது அவருக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி பேசுகிறான். பட் அவனுடைய பிளான் எல்லாமே வேறு தான். அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்தை பற்றி நம்ம காங்கு கிட்டையும் அவன் சொல்லியிருப்பான். காங் என்ன சொல்லியிருப்பானா, நீ ஏதாவது முடிவு பண்ணிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி அப்படின்னு சொல்கிறான். அதாவது காங்கோட ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் காங் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி நம்ம ஹீரோவும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். காங் அதை கேட்டு, சரி ஓகேடா நீ அவர் சொல்கிற மாதிரியே பண்ணு, வேறு ஏதாவது நடுவில் பிளானில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன், அதை அப்போ நீ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஆனால் அவனும் தனியாக ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் அந்த எஸ் குரூப்போட ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜியோன் இருக்கார்ல ஹீரோவோட வருங்கால மாமனார், அவர்கிட்டையும் சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி என் பையன் ஏதாவது லாயரை வச்சு வாதாடி இந்த கேஸ்லேருந்து மீண்டு வந்துடக்கூடாது, அவன் வந்து மினிமம் ஒரு 5 வருஷமாவது ஜெயிலில் இருக்கணும், அப்போ தான் எனக்கு சேஃபு, உடனே வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக போலீஸ்காரங்க நான் வச்சிருக்கக்கூடிய பணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ் குரூப்போட ஓனர் நம்ம ஜியோன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து ஒரு செட் ஆகாத ஒரு லாயரை வந்து போடுங்க, அவங்களுக்கு எப்படி வாதாடணும் அப்படின்னே தெரியக்கூடாது, அப்போ தான் என் பையன் வந்து அந்த கேஸில் தோப்பான், அவன் ஜெயிலுக்கும் போவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. ஸோ அதனால இப்போ அந்த ஜியோன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய லாஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோவோட மனைவி இருக்கால அவளை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு, நீ தான் இந்த கேஸை வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தோஷத்தில் நைட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அந்த எஸ் குரூப்போட ஓனர் அவருடைய பையன் இந்த கேஸில் தோக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவளை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு போல. இந்த கேஸை எடுத்து இவ எப்படின்னு தோக்க தான் போறா, இதனால இவ அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நீ எடுக்காத, இதில் நிறைய பின்னாடி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறத இப்போதைக்கு கேட்டுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி எனக்கு எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் நான் பயங்கரமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு இவளும் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்னு ஓடிட்டு இருக்கா. கட் பண்ணால் இப்போ அடுத்து நைட் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ஒரு இடத்துக்குள்ள நுழையிறா. எங்கே அப்படின்னா அந்த தலைவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பார்ல வேற ஒருத்தன் பேரில், அந்த இடத்துக்கு தான் நுழையிறா. அதுவும் ஒரு ஹேக்கரை கூட்டிகிட்டு போயிருப்பா, அந்த கம்ப்யூட்டரில் சேவாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போன உடனே அவன் பாட்டுக்கு திடீர்னு ஓப்பன் பண்ணிட்டான். டே எப்படா ஓப்பன் பண்ண, நீ இன்னும் ஹேக் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு எப்பயுமே ஒரு 1 2 3 போட்டு பார்க்குறது வழக்கம், அந்த மாதிரி தான் போட்டு பார்த்தோம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அட கன்றாவிய இவ்வளோ வீக்கான பாஸ்வேர்டாக வச்சிருக்கானுங்க, இதுக்கு போய் ஹேக்கர்னு சொல்லி உன்ன வேறு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே பென்ட்ரைவை சொருவி அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறா. அதாவது இந்த ஃபவுண்டேஷனுக்கு யார் யாரெல்லாம் பணம் அனுப்பியிருக்காங்க, இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து யார் யாருக்கெல்லாம் உதவின்னு சொல்லி பணம் வெளியே போயிருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இவ கலெக்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹீரோக்கு அனுப்பும்போது ஹீரோ வந்து பார்க்குக்கு அனுப்புகிறான். ஸோ பார்க்கும் வந்து அதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன் பணம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் வெளியே போகாமல் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதாவது நம்ம தலைவரோட அக்கௌண்ட் தான் அது, அதில் தான் அவர் வந்து இல்லீகலாக இந்த பணம் எல்லாத்தையுமே ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன்லேருந்து திருடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை நம்ம பார்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே போய் உன் மேல் அதிகாரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனும் போய் சொல்கிறான். ஆனால் அவர் பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாரு. உனக்கு அறிவு இருக்குதா, தலைவர் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாருன்னு சொல்லி என்கிட்டே வந்து சொல்கிறா, இது எல்லாத்தையுமே போய் அழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி புலம்புறான், அவர் பயங்கரமாக திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவளும் வேற வந்துட்டு இருக்கா, நம்ம ரிப்போர்ட்டர் லேடியும். அவளும் அவளுடைய மேல் இடத்துல இதெல்லாம் சொல்லியிருப்பா போல, எவிடன்ஸோட கொடுத்துருப்பா, அவங்களும் திட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக உங்களுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களை திட்டுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம நாட்டுடைய பெரிய ஆளான தலைவர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதான் உங்களை நான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா எங்களை திட்டுவாங்கன்னு தெரிஞ்சோ எதுக்காக சொல்ல சொன்னேன் அப்படின் போது, ஏன்னா அப்பதான் இந்த விஷயம் அந்த காங்குக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அவனுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா காங்கு கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி அந்த லாயர் டீமில் பார்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான்ல சார், அவன் என்னன்னா தலைவர் பணத்தை அடிக்கிறதுக்காக தான் அந்த ஃபவுண்டேஷனே ஓப்பன் பண்ணியிருக்காரு, அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தலைவரோட அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படின்றதே கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காங்கும் சரி ஓகே அப்படின்னா நான் அவனை தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே நம்ம பார்க் பார்த்தீங்கன்னா அவனை தனியாக மீட் பண்ணி பேசுகிறான். இது எல்லாமே நீ வந்து அழிச்சிருப்பா, நீ தலைவருக்கு எதிராக செயல்படாத அப்படின்னு அவன் சொல்லுவான்னு நினச்சா, தம்பி நீ இந்த விஷயத்தில் என்ன வேணா பண்ணுப்பா, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன், என்ன இந்த விஷயத்தை எப்படியாவது பப்ளிக்கு தெரியப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்லும்போது, ஹீரோ எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஏன்னா தலைவரோட பொறுப்பை இப்போ வந்து அவன் ஆட்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறான். தலைவர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அவன் தான் அந்த இடத்த ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுவான். சரி நம்ம அவன் வழியிலேயே போயிட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, காங் நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு தலைவரை வந்து மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தலைவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டி இருப்பான்ல, அதாவது இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ ஆளுங்கட்சியில் இப்போ தலைவர் இருக்கான் அப்படின்னா எதிர்கட்சியில் இன்னொருத்தர் இருப்பான்ல, அந்த தலைவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். இந்த மாதிரி தலைவர் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கான ரீசனே பணத்தை ஆட்டை போடுறதுக்கு தான், அதுக்கான எவிடன்ஸ்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அவன் என்னன்னா இதை பார்த்துட்டு சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஃபவுண்டேஷனில் ஒரு வயசானவர் நிறைய பணம் கொடுத்துருப்பார்ல, அவரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் அந்த ஃபவுண்டேஷனில் காசு கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த தலைவர் என்னன்னா அவர் நல்லா தொந்தி வளர்த்துக்கிறதுக்காக இந்த பணத்தை வந்து ஆட்டையை போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எவிடன்ஸோட காட்டும் போது நம்ம தலைவருக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் அந்த ஓனர் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஓனராக ஒருத்தர் வச்சிருப்பார்ல, அவனும் வந்து காலில் விழுறான், தலைவரை என்ன மன்னிச்சிருங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தலைவர் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் நியூஸ் சேனல் முழுக்க இப்போ நம்ம தலைவரை கைது பண்ணுறதுக்காக அவருடைய ஆஃபீஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ரைடுக்கு வந்துட்டு இருக்காங்க. தலைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமான ஷாக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.